நான் வந்து அவரோட நடிக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து வேற டைப் ஆஃப் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே, ஆனால் உங்களுக்கு மாஸ் படம் பண்ணிட்டே இருங்க சார். இந்த நண்பர் விஜய் சேதுபதி அவருடைய டேலண்ட் வந்து நம்ம படங்களில் பார்த்தாலும் அவருடைய ஃபேன் ஆகிட்டேன் நானும். ரெக்க படம் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. பட் கண்டிப்பாக த ரிலேஷன்ஷிப் வித் விஜய் சேதுபதி கண்டிப்பாக அது வந்து நான் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னா அது கண்டிப்பாக அவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல லைஃப்பில். இதெல்லாமே நீங்கள் கொடுத்தது முதல்ல உங்களுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டு, அந்த வாடீல் படத்துலையோ நடிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லும் போதே சூப்பராக இருக்கும். அது ரவிக்குமார் சார் கூட சொன்னார். அது பயங்கரமாக, அதாவது வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி அந்த சீனே ஓடும். இப்போ வந்து லைக் ஒரு ஃபைட் அப்படின்னா ஃபுல்லாக அவரே வந்து அங்கேயே நின்று எல்லாம் பண்ணுவார். அப்படி சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு போகிறாரு விஜய் சார், திடீர் போகிறாரு அப்படின்ட்டு என்ன சார் அப்படின்னா ஆட்டோவில் போகிறாரு அப்படிம்பாரு. ஸோ அந்த லெவலுக்கு அப்படியே தத்ரூபமாக நடிச்சு காமிப்பாரு. நான் கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமையை நினச்சி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தத்ரூபமாக சொல்லுவார். அதே மாதிரி சொன்னது அப்படியே அதை வந்து எடுத்து அந்த படத்தில் வந்து அதோட ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு மைல்கல்லுன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு முதல்ல இன்னும் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பல படிகளுக்கு போகிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சிவாக்கு. அப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், ஆக்சுவலாக அவர் நல்ல ஃப்ரெண்ட். அவர் நம்மளோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பேண்ட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்குவாங்க. படம் நான் தரமாட்டேன், இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. நம்ம ஒரு ஷர்ட் நல்லா வாங்கியிருந்தா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் 2 காம்படிஷன் தூக்கி வச்சுட்டாரு. போட மாட்டேங்கிறார் படத்தில். கேட்டேன் சார், என்ன இல்லை நல்லா இருக்கு, நானே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 சீனை கட் பண்ணி விட்டாரு. பட் ஓகே, அடுத்தது விஜய் சார் படத்துக்கும் அவரு தான், பைரவாக்கும் அவரு தான். இப்பயே சொல்லி வச்சுக்கிறேன், நான் வந்து கவுனிகா முட்டை இந்த படத்தில், அந்த படத்தில் இந்த மாதிரி தான் பண்ணீங்கன்னா உங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு வாசலே வந்து சூசைட் பண்ணுவேன். அதில் ஒரு டைலாக் மிஸ் ஆனால் கூட அப்போ கண்டிப்பாக பண்ணிடுங்கன்ற மாதிரி இவங்க வேற பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரவிக்குமார் சார். ஸோ அவரோட நடித்தது வந்து, ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவரோட வந்து தங்கமகனில் நடித்தேன். அப்புறம் அவருடைய டைரக்ஷனில் வந்துட்டு முடிஞ்சா இவனப்புடி, இப்போ ரெமோலையும் நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அதாவது இந்த படத்தில் காமெடி சீன்ஸ்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாரோட எனக்கு அவரோட தான் நிறையா இருக்குது, ரவிக்குமார் சாரோட. ஸோ அவரோட அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரோட நடிக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் இமான் அண்ணன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி பெறும். இமான் அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் தான் ஒரு சாங் ரிலீஸ் அன்றைக்கும் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கும் எங்களுக்கெல்லாம் கூட்டு போய் சோறு வாங்கி தருவார். அது வந்து அடிக்கடி நடக்கிறதுனால எப்படியுமே மாதத்துக்கு ஒரு 20 வாட்டி கூட்டு போய் வாங்கி தராரு. அவ்வளோ ஆடியோ லான்ச் நடக்குது அவருக்கு மட்டும். எனக்கு தெரிஞ்சு சத்யம் தியேட்டரில் வந்து இங்கே மேனேஜர் இருக்காங்களோ இல்லையோ, அவர் இருக்கார் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்காரு, இன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்குப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இமான் அண்ணன். அப்புறம் யுகபாரதி சார் இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சிறப்பாக எழுதியிருக்காரு. நீங்கள் இமான் அண்ணன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும்போது மைக் இருக்குதோ இல்லையோ, யுகபாரதி சார் இருப்பார். அதாவது இதுக்கப்புறம் வந்து வரலாற்றில் எங்கள் ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது 2 பாரதி தெரியும். உண்மையிலே வந்து மகாகவி பாரதி, இன்னொன்று யுகபாரதி. அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் உண்மையிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்து எந்த ஒரு சாக்ரிஃபையும் இல்லாமல் எல்லாருக்கும் அன்னன்னைக்கே சேலரியை கொடுத்து, ஸோ எல்லாரும் ரொம்ப முழு மனசோட கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து உண்மையிலேயே அதை ஆசைப்படுறோம். அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்களும் வந்துட்டு அப்படி தான், அவங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவங்களும் அங்கேயே இருந்து, ஸோ அவங்களும் வந்து ரொம்ப முழு மூச்சாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அப்புறம் கடைசியாக வந்து விஜய் சேதுபதி சார், அவர் வந்து நான் வந்து அவரோட நடிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து வேற டைப் ஆஃப் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே, ஆனால் உங்களுக்கு மாஸ் படம் பண்ணிகிட்டே இருங்க சார். அதாவது நான் வந்து உங்கள் ஒரு சக நடிகராக கேட்கல, உங்களோட ஃபேனில் ஒருத்தராக தான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னோன்னா நேற்று ஆண்டவன் கட்டளை பார்த்தேன், நேற்று நைட் ஷோ. அதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ராஜா கெட்டப்பில் நடந்து வருவார். அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மியூசிக் கூட வரல, ஆர்ஆர் கூட வரல, பட் அவர் வெறும் நடந்து வர்றாரு ஒரு 3 செகண்டுக்கு. செம்ம கிளாப்ஸ் தியேட்டரில் எல்லாருமே, ஏன்னா அவர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க அதை.
அப்புறம் ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொன்னா ஒரு பாத்திரத்தை எட்டி உதைப்பாரு, அதுதான் மேக்ஸிமம் ஆக்ஷனே அந்த படத்துல, அதுக்கே செம்ம கிளாப்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்றாங்க, அவர்கிட்ட ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து கண்டிப்பா அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் பிரதர். கண்டிப்பா வந்து அண்ட் அவரோட நடிக்கும்போது என்னன்னா கூட நடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு சீன்ல அப்படியே இருக்கும்போது அப்படியே ஒரு சீன்லாம் இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். ஒரு பெரிய லென்த் டைலாக் அவருக்கு, நான் டைலாக்லாம் விட்டு அவர் நடிக்கிறத அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ உண்மையிலேயே சொல்றேன், சூப்பராக நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என் கூட நிறைய நான் பண்ற படங்கள் எல்லா ஹீரோயின்ஸும் என்கிட்ட கண்டிப்பா ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லவ் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு இருக்காங்க. அவர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் என்கிட்ட சொன்னதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே ஏதாவது சொல்லியிருந்தா கூட பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள், மாஸ் படங்கள் பண்ணணும். இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறது தான் விஜய் சேதுபதி சார்கிட்ட, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 5-6 படம் நடிக்கிறீங்கன்னா 3 படம் உங்கள் டைப் ஆஃப் படம் நடிச்சுக்கோங்க. பட் ஒரு 3 படம் ஆடியன்ஸோட அந்த மாஸ் ஆடியன்ஸுக்காக நடிக்கணும். ஸோ இது ஃபேனில் ஒருத்தராக நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நானும் வந்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக இதோட படம் வெற்றி அடையும் அப்படி வந்து நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசரோட நல்ல மனசுக்காகவும் அண்ட் விஜய் சேதுபதியோட இந்த படத்தில் மேக்ஸிமம் அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து இந்த படத்தினுடைய கதையை வந்து சொல்லும்போது அப்படியே லைவாக அந்த கதையை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவர் சொல்லும்போது. அது அப்படி ஒரு இதான் மியூசிக் இமான் போட்ட மாதிரி அந்த விறுன்னு தான் இருந்தது படம் பூராவுமே, அந்த கதை பூராவுமே. இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து பாதியில் நிறுத்திட்டு இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அவர் சொல்லவே இல்லை இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப் அந்த எண்டெல்லாம். பட்டு அவுட்லைன் தெரியும் அது எப்படி வரும்னு. மோஸ்ட்லி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் தான், வித் லவ். ஒரு ஃபேமிலியும் இருக்குது, அந்த ஃபேமிலியில் நானும் நடிச்சிருக்கேன். என்னை ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் சிவா வந்து கேட்டு என்னை சம்மதிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் அவருடைய டேலண்ட் தெரிஞ்சது. அப்கமிங் டைரக்டர் மிகப்பெரிய அளவில் வளரணும் என்னோடய வாழ்த்துக்கள். மெயினாக வந்து விஜய் சேதுபதி பிகினிங் டேஸ்லேருந்து அவரை பார்க்குறோம். அவர் எந்த பாணியுமே பின்பற்றாமல் தனக்குன்னு ஒரு பாணி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய பிகினிங்ஸ் டேஸ்லேருந்தே அவருடைய படங்களை பார்த்துட்டு வரேன். தனக்குன்னு ஒரு சின்ன ஏதாவது ஒரு தனி பாணி வேணும்னு நினைக்கிறவருது. டைட்டிலில் வேணுன்னா சிவாஜி சாருடைய ஆண்டவன் கட்டளை, ரஜினியோட தர்மதுரை எல்லாம் டைட்டில்ஸில் மட்டும் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு அது ஒரு இமிட்டேஷனாக இருக்கக்கூடாது, நம்ம சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதுக்காக போராடக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் அது வந்து அதை மனசில் நினச்சிட்டு தான் நடிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அவர் இந்த லெவலுக்கு வந்திருப்பாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிகினிங் டேஸில் இருந்து. ஸோ அந்த நண்பர் விஜய் சேதுபதி அவருடைய டேலண்ட் வந்து நம்ம படங்களில் பார்த்தாலும் அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான். சரி, அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது சரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அவருடைய பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. நன்றி. அதனால தான் நான் அவருடைய அண்ணன் வயசாக இருந்தாலும் அவரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனிவே அந்த நடிகருக்கும் இந்த ஹோல் டீமுக்கு இந்த பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். செம்மையா இருக்கு. எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு நீங்க கட்டணத்துல, சத்தியமா. இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல லைஃப்ல. இதெல்லாமே நீங்க கொடுத்தது, முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்பதான் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோ லான்ச்சு.
எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த இன்னும் 2 வாரத்தில் இன்னொரு படம் வருது, இப்போ தான் தர்மதுரை போச்சு. எல்லோரும் எங்கே போனாலும் இதே கேள்வியை கேட்குறாங்க. ஒரே பதில் தான், இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஒரு படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ ரிலீஸ் சில சமயம் இப்படி அமைஞ்சிரும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அது வேகமாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குற ரசிகர்களுக்கும் சரி, ஊடக நண்பர்களுக்கும் சரி, முதல்ல மிகப்பெரிய நன்றி. இல்லைங்க, அப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா, மூளை இது மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இப்படிலாம் ஒரு 1008 கேள்வி எனக்குள்ளே இருந்தது. என்னடா ஒரு மிஸ்ஸும் நானே அப்படின்னு ஒரு 1008 கேள்வி இருந்தது. முதல்ல தொடங்கினது முக்கியமான காரணம் வந்து சிவா கதை சொன்ன விதம் தான். எப்படியோ ஒன்று பண்ணுறாப்புல கையில், அப்படிலாம் காற்றுல படம் வரைஞ்சி ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. அது சிவா சொன்ன விதமும் அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டயலாக் சென்ஸும் சரி, அந்த படத்து மேலே ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. ஸோ நானும் கணேஷும் படமெல்லாம் சொல்லுவோம், அவன்கிட்ட சொன்னேன், மச்சான் அந்த படம் நல்லா இருக்குதாம்மா ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்ல. அப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தது. முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க முன் வந்த கணேஷ்க்கு முதல்ல நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ரமோ, தேங்க்ஸ் ரமோ. இந்த படத்தில் டேய் ஏதாவது பேசிடுறேன், ஒரு விஷயம் டேய் ப்ளீஸ்ரா. இல்லை படப்படம் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் சார். இந்த படத்தை முடிச்சது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நிறைய இடத்துல பஞ்சு டைலாக் பேசுறது தான். அதுக்கே ஒரு டைலாக் போட்டு காலி பண்ணாப்புல பஞ்சு நான். ஸோ சிவா அங்கேயே என்னை ஆஃப் பண்ணாப்புல. ஒரு ஆக்டரோட சென்ஸும் ஆக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை சிவா பார்க்குறாப்புல. இன்னும் பெரிய இடத்துக்கு போன சிவா, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த முக்கியமான மனுஷன் கேஎஸ் ரவிக்குமார் சார். நான் அவருடைய படங்கள் பார்த்து அவரோட பெரிய ஃபேன். முக்கியமாக நான் தங்கமகன் பார்த்து அவரோட பெரிய ஃபேன். செம்ம பர்ஃபார்மன்ஸு. நான் சமீபத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், அவர் கூட ஒர்க் பண்ணாங்க நான் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் வந்து படத்தை ரொம்ப லைட்டராகவும் அழகாகவும் மாற்றிச்சு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நான் சதீஷ் பற்றி சொல்லணும்னா, முதல்ல இந்த படத்தில் என் கேரக்டருக்கு பேர் வேறையாக இருந்தது. சரி படத்தில் கேரக்டர் பேர் சிவான்னு மாத்திரம் சதீஷோட கால்ஷீட் கிடச்சிச்சு, நாங்கள் படம் பண்ணிட்டோம். சும்மா சொன்னேன். தேங்க்ஸ் ஸோ மச் சதீஷ் அண்ட் ஹரிஷ். அவ்வளோ பெரிய டான்ஸ் எல்லாம் இல்லை, இருங்க. ஸோ என் ஹீரோயின் லக்ஷ்மி, சத்தியமாக பேச முடியல. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. வந்திருக்கும் விஜய் சேதுபதி அவர்களின் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு காமன் மேன், ஒரு மிக சிறந்த பிஸ்னஸ் மேனாக மாறுவதற்குண்டான எல்லா தகுதியும் இந்த திரைப்படத்துக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இந்த ஒரு படத்தில் வந்து அடுத்தடுத்து அவருடைய அடியை எடுத்து வைப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சாருக்கும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் சுபா மேடம் 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இத்தனை வருஷத்தில் ஒரு கப்புலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ டெடிகேட்டடாக ஒரு ப்ராஜெக்டை செய்யுதுன்றது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு கப்பில். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் ரத்ன சிவா அவர்கள், உண்மையிலேயே ரத்னம் தான் அவர். செம்மையாக படத்தை கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி சாரோடைய ரசிகர்கள் தவிர்த்து பொதுவாக சினிமா லவர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹி ஹஸ் அ லாங் வே டு கோ. அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாகவும் இது முக்கியமான மைல் ஸ்டோனாகவும் அவருடைய கேரியரில் இருக்கும். அவருக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் தினேஷ் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அழகாக சாங்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் ரொம்ப அழகாக வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. விஜய் சேதுபதி சாருடைய அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அசோசியேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்மி திரைப்படத்தில் அமைச்சது. கூட மேலே கூட வச்சு சாங் வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வந்து பெற்றுக் கொடுத்தது. ஸோ
அதோடைய பாசிட்டிவிட்டியை எடுத்து கொண்டு போய் இப்போ இந்த ரெக்கையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ விறுன்னு இந்த படத்தில் காதல் மட்டும் செய்யலை, விறு இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனதுலேருந்து எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிச்சாங்கன்றது கூட தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது எல்லா விஷயங்களும். ப்ளஸ் நல்ல குவாலிட்டி ஒர்க்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண யுகபாரதி அவர்கள், ஏன்னா அவர் ஒரு நல்ல பிரதர் எனக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் உட்காந்து ஸ்பாட் கம்போசிங் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தையும் 4 சாங்ஸ் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகான பாடல்கள் எழுதியிருக்காரு, மாசான சாங்கும் இருக்குது, உங்களுக்கு ரிப்பீட்டட் லிஸ்னிங்கில் கேட்கக்கூடிய நல்ல மெல்லிசை பாடல்களும் இதில் இருக்குது. ஸோ அனைவருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாடல்களை கேளுங்க. இந்த பாடல்களும் இந்த படங்களும் இந்த 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 திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரெக்க படம் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. பட் கண்டிப்பாக த ரிலேஷன்ஷிப் வித் விஜய் சேதுபதி கண்டிப்பாக அது வந்து நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னா அது கண்டிப்பாக அவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இப்படி ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க முடியுமாங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ரவிக்குமார் சார், சதீஷ், லக்ஷ்மி மேனன் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் வந்திருக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்னோட இது நன்றி மேடை. பிகாஸ் ஏன்னா சினிமாவில் ஒரு படம் எடுத்து அந்த படம் வெளியில் வரலைன்னா ஒரு டைரக்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பொருட்படுத்தாமல் கதை பிடிச்சிது, படம் ஸ்டார்ட்டு. அதை சொன்ன முதல்ல என் அண்ணன் சேதனனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான் நடந்துச்சு. ரெஸ்பான்ஸ்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். கதை சொல்ல போனேன், கதை பிடிச்சிருக்கு மச்சான் படம் பண்ணார். 3ஆவது நாள் சைன் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு அது பெரிய எனக்கு ஒரு அதனால இது ஒரு நன்றி மேடை. இதில் நான் விலாவரியாக எல்லாரையும் பற்றியும் தனித்தனியாக சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அது நிறையா பேசணும்னா அப்புறமா பேசுவேன். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்ல பேசுவேன், வேற மாதிரி பேசுவேன். தேங்க்ஸ்மா. கைஸ் உங்களை மாதிரி படம் பார்த்துட்டு உங்களை மாதிரி படம் பார்த்துட்டு இந்த வண்ணம் படம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி இந்த பைக்ல போகும்போது ராதானா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் ஏஞ்சி கை தட்டினேன். அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு லுக் ஒன்று விடுவார். ஏஞ்சி கிளாஸ் பண்ணேன். சா என்ன அந்த ஆளு எடுத்து அடிச்சா எப்படி இருக்கும், கிழிஞ்சிருமே ஸ்க்ரீன் அப்படின்னு. அப்படி நான் ஆசைப்பட்டு ரசிச்சு ருசிச்சு எழுதுனதுதான் இந்த ரெக்கை. அதான் இந்த காப் போட்ட வந்து அடிப்பானா, கயிறு கட்டணும் அடிக்க மாட்டான்னு இருக்கும். அது மாதிரி அவருக்கு தான் எழுதினேன். ஏன்னா ஆக்ஷன் படம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு, அதனால தான் எழுதினேன். சண்டை வேணாம்னு சொல்றதுனால எனக்கு சண்டை தெரியாதுன்னு நினைச்சுக்காத, இதை விட பெரிய சண்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சண்டை ரெக்கையில் போற சண்டை வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து போற சண்டை வேற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. எனக்கு அப்புறம் தேங்க்ஸ்மா. படம் பண்ணு மச்சான்னு ஒரே வார்த்தை சொன்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அந்த விறுவிறுன்ற மாதிரி சும்மா சர்றன்னு தான் படம் முடிஞ்சிச்சு. பேச விடுங்க. தேங்க்ஸ். ஸோ வெறும் நன்றிக்கான மேடை. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், பிரித்து சொல்ல முடியாது. வந்திருக்க எல்லாருக்கும், என்னை வாழ்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த விழாவை சிறப்பிச்ச எல்லாருக்குமே நன்றி. என் ஃபேமிலிஸ், என் ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக இங்கே என்னோட அசிஸ்டன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ண எல்லாரோட டெக்னீஷியனுக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நான் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களெல்லாம் விஷ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணது. இந்த அசிஸ்டன்ட் ஆக்டர்லாம் மேலே ஏறி இந்த வாழ்த்து அவங்கள விஷ் பண்ணுறது மேக்ஸிமம் நிறைய படங்கள் நடக்காது. பெரிய டேட்டாஸ் பெரிய ஹீரோவில் இருக்கிற படங்கள் அவங்களே பேசுறதுக்கு டைம் இருக்காது. எடுக்க ஆசை ஒரு சில பண்ணி டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.